ஞானிகள் எப்போவுமே ஒவ்வொரு ஞானியாக வர்றதுக்கு முன்னாடியும் ஞானிகளுடைய சமாதியை தான் முதல் தரிசிப்பாங்க. அப்போ அங்கே போய் தரிசித்தா என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மனசுக்குள்ளே பேசுவாங்க. ஞானானந்தர் சமாதி பண்ணி கூட போய் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பேசுவார் வந்துட்டு. அது மாதிரி அவர் நம்ம சாமி ஒரு ஞானிகளோட சமாதி கூட பார்க்காத இடமே கிடையாது. அரவிந்தர் சமாதி பார்த்துருக்காரு, அன்னை சமாதி வந்து பார்த்துருக்காரு. அதுமாரி ஞானானந்தர் சமாதியை வருஷ கணக்கில் சுற்றியிருக்காரு. இன்னொன்று இருக்காரு, சாதாரண பக்தர்கள் மாதிரி யோகிராம் சிவகுமார் ஞானானந்தரை சமாதிச்சிருக்காரு. அதுமாரி ரகுத்ம சாமி சமாதி வந்து மத்துவ மடத்தை சேர்ந்தது. உத்திராதி மடாதிபதியாக இருந்து இங்கே வந்து தங்கி ஆஞ்சநேயர் பூஜை பண்ணின்னு இருந்து இங்கே சமாதி ஆகி அவருக்கு சமாதி அங்கே வச்சுருக்காங்க. அப்போது சமாதி வேலை தான் இருந்தது. அப்போ சுற்றியும் சிவரோ அந்த கோயில் வேலை தான், அந்த ஆஞ்சநேயர் கோயில் சமாதி, வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடம் ஃப்ளாட்டாக இருந்தது. அப்போது கோவிந்தசாமி பிள்ளைன்னு திருக்கோயிலூர் கோவிந்தசாமி பிள்ளைன்னு பேர். நாங்கள்லாம் நொய்யரிசி கோவிந்தசாமி தான் சொல்லுவோம். எங்கடின்னா அந்த அவங்க வீட்டில் ரைஸ் மில் இருக்குது, ஆயில் மில் இருக்குது, பெரிய பணக்காரர் திருக்கோயிலூரில். கீழியூருங்கிற அதாவது திருக்கோயிலூர்லேருந்து கடலூர் போகிற ரோட்டில் அவருக்கு சொந்த வீடு. குருராஜா ரைஸ் மில்லுன்னு பேர் அவங்களுக்கு. குருராஜான்னா மதுவ மடத்தில் குருராஜாருன்னாக்க யார் வேணாலும் சொல்லுவோம். அப்போ மதுவ மடத்தாதிபதியாக இருந்தால் ரகுத்தமருக்கு சமாதியெல்லாம் ஓப்பனில் இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1970 69. அப்போது அந்த கன்னியாத்தங்கரை ஓரத்தில் இருக்குது. கன்னியாத்தங்கரையில் வடக்கு பக்கத்தில் ஆத்தங்கரை ஓரத்துலேயே இருக்குது சமாதி. யாருக்கு? ரகுத்தமருக்கு. அந்த சமாதி தண்ணியில் வந்து மேலே அடிச்சுன்னு போகக்கூடாதுன்னு கோவிந்தசாமி பிள்ளை மனசுல தோண்டி அந்த கோவிந்தசாமி பிள்ளை சொந்த பணத்தை செலவு பண்ணி ஆத்தங்கரை ஓரத்தில் பார்டர் கட்டி கருங்கல்லாலேயே தண்ணி வந்தால் ஆசிரமம் வந்து வீணாக அழிக்கூடாதுங்கிறதுக்காக 70லேயோ 69லேயோ கட்டிட்டார். 72 வெள்ளம் வர்றபோது அந்த ஆசிரமத்துக்கு மேலே தண்ணி ஏறிச்சிய வழியே எதுவுமே கரையில். அந்த அளவுக்கு அவர் சொந்த காசு போட்டு செலவு பண்ணிட்டார். அது நிறைய வசதி இருந்ததுனால பக்தர்களுக்கு கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் பிற்காலத்தில். ஆனால் அவர் தான் முதல்ல நின்று பண்ணார். ரகுத்தமருக்கு சமாதிக்கு சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டார். வடக்கால் ஒரு கோபுரம், தெற்கால் ஒரு கோபுரம். எவ்வளோ இருக்கும்? ஒரு 20 அடி 30 அடி இருக்கும். 2 கோபுரம் நல்லா செலவு பண்ணி கட்டினார் சொந்தமாக. ஆத்தங்கரை ஓரத்தில் பெரிய அரச மரம் இருந்தது. அந்த அரச மரம் இப்போது இல்லை, கோவிலுக்குள்ளேயே இருக்குது. 2-3 அரச மரம் இப்பவும் இருக்குது சமாதிக்குள்ளே. அப்போது சாமி அந்த காலத்தில் ரகுத்ம சாமிக்கு சமாதிக்கு பூஜை நடக்கிற போது யோகிராம் சிவகுமார் போயிருக்காரு. போன போது அன்னைக்கு ரகுத்மருடைய ஆராதனை. அது ஒவ்வொரு வருஷத்தில் ரகுத்ம சாமிக்கு ஆராதனை வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கே வரும். அவங்க திதிப்படி ஒவ்வொரு வருஷம் வைகுண்ட ஏகாதசி பின்னாடி வரும். அப்போது எந்த வருஷத்தில் சாமி போனார்னு தெரியாது. அப்போ ஞானானந்த சாமி ஆசிரமத்திலேருந்து யோகிராம் சிவகுமார் ரகுத்ம சாமி சமாதி போனார். போயிட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்றதுக்குள்ளே போனார். அவங்க வந்து மத்வர் தவிர பிராமணனை கூட சாப்பிட விட மாட்டாங்க. அப்போ சாமி அங்கே போய் சாப்பிட்றதுக்கு போனவரை வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது ஆத்தங்கரை பக்கம், தெற்கால பக்கம், ஆசிரமத்துக்கு தெற்கால பக்கம். அப்போது அந்த இடத்துல பெரிய அரச மரம் இருந்தது கோபுரத்துக்கு பக்கத்தில். அந்த அரச மரத்துக்கு நிழலில் போய் உட்காந்துட்டார் சாமி. நல்ல பசி. அப்போது கோவிந்தசாமி பிள்ளை பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு பூஜை முடிஞ்ச உடனே அவருக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க இலையில். எங்கள் ரகுத்ம சாமிக்கு படைச்சதையே அதை இந்த மாதிரி ஒரு துண்டை மேலே போட்டுக்கிற துண்டில் இப்படி வாங்கின்னு வர்றாரு. இலை இதில் சாப்பாடு அதில் இருக்குது. இப்படி இலையில் வாங்கினே நேராக தெற்கால பக்கம் கோபத்தில் இறங்கி ஆத்தங்கரை பக்கமாக வந்த உடனே சாமிக்கிட்ட கொண்டு போய் இதை சாப்பிடுன்றார். யாருக்கு? எனக்கு அப்படின்னு சாமி கேட்குறாங்க. உங்களுக்கு தான் அப்படின்றாரு. இவர் தமிழில் சொல்கிறாரு, அவர் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ கேட்குறாரு. சரி நீங்களும் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அங்கே பின்னாடி அந்த அரச மரத்தை சுற்றிலும் தின்ன மாதிரி கட்டியிருந்தாங்க கருங்கல்லால். அதில் சாமி உட்காந்து சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. அவ்வளோ சாப்பிட்டு அவர் சாமியால் சாப்பிட முடியாதனால 2 பேரும் கோவிந்தசாமி அவரும் சாப்பிட்டாங்க. அதுதான் முதல்ல கோவிந்தசாமி பிள்ளைக்கும் யோகிராம் சிவகுமாருக்கும் அவர் ஒரு மகன் முதல் தொடர்பு. அவர் ஒரு மகன் எப்படி கோவிந்தசாமி பிள்ளைக்கு தெரிஞ்சுது? அதான் அது கேட்டார். இந்த பிச்சைக்காருக்கு நீங்கள் எப்படி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வந்தீங்க? எல்லாரும் அவங்க இந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, நீங்கள் எப்படி கொண்டு வந்தேன்னு எனக்கு ரகுத்மர் சொன்னார். ரகுத்மர் பிரசாதம் கொடுத்த உடனே நேராக பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு கொடுன்னு என் மனசுக்குள்ளே சொன்னார். அப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு சாமி பிரசாதத்தை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டாங்க. அது 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு அதில் இருந்தது. சாமி சாப்பிட்டுட்டு அவரும் சாப்பிட்டாங்க. 2 பேரும் இலை சாப்பிட்டு இப்போ 2 பேரும் உரையாடல் நடந்தது.
அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீடு திருக்கோயிலூரில் கிழியூர், கடலூர் போகிற வழியில் திருக்கோயில் பிரிட்ஜிலேருந்து கிழக்கு பக்கமாக போகிற போது அவங்க வீடு ரைட் சைடில் வரும். குருராஜா ரைஸ் மில் போர்டு இருக்கும், அவங்க வீடு பக்கத்துலேயே தான். அங்கே அடிக்கடி சாமி போயிருக்காங்க. அப்போது எந்த வருஷம் தெரியாது, சாமிக்கு முதல் போர்வேன்னு கொடுத்தவர் கோவிந்தசாமி பிள்ளை தான். அதுவும் பச்சை கலர் பார்டர், பச்சை கலரும் கருப்பு வெள்ளை பிரிண்ட் பண்ண கட்டம் போட்ட பாவம். அது வந்து ஸ்ரீராம்னு ஒரு மில்லு இருக்குது சேலத்தில், அந்த மில்லுலேருந்து வாங்கின போர்வை. அப்போல்லாம் எவ்வளோ இருக்கும் இங்கேனா ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அப்போல்லாம் விலையெல்லாம் அதிகம். நான் வாங்குற போதே 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதே பிராண்டில் வாங்கி முதல் சாமிக்கு கொடுத்தாரு. சாமி இந்த பிச்சைக்காருக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னாரு. நான் இந்த பிச்சைக்காரு நிறைய பேர்கிட்ட போர்வை வேணும்னு கேட்டு பார்த்தோம், யாரும் வாங்கி கொடுக்கல, நீங்கள் கேட்காமே வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த போர்வையை போத்தின்னு இருப்பாங்க. அந்த போர்வையில் தான் 1975 ஜனவரி 1 பெல் ஸ்டூடியோவில் சாமி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்தது. அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும், விளக்க கைட்டு போயிட்டுருவோம். அதான் அவனுக்கு இதில் வரும். விளக்க கைட்டு போயிட்டு வரல. போதும் சார். ஒரு வந்துட்டேன். அது வந்து கோன்சாமியில் வாங்கி கொடுத்த போர்வை தான். பச்சை கலரில் கருப்பும் வெள்ளையும் பார்டர் இது ஒரு கோடு வரும். கருப்பும் வெள்ளையும் பார்டர் வரும். கட்டம் போட்டது தான். அது நிறைய நாள் அந்த ஃபோட்டோவை அந்த போர்வையை வச்சுருந்தாங்க சாமி. எப்போ நான் சாமி விட்டுட்டு வந்தேன்ல, அதுக்கப்புறம் கூட அதில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் போர் மாறிச்சுன்றதுலாம் காலங்கள் தான் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது.